மகாநதி அப்கமிங் எபிசோடில் இங்கே விஜய் கிளம்பி வெளியில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. காவேரி விஜய் என்ன இப்படி இருக்காரு, நம்மளை கண்டுக்கவே மாட்டாரு, நாம் இங்கே இருக்கலாமா இல்லை கிளம்பி போயிடலாமா? விஜய்க்கு இனிமேல் நம்மளை பிடிக்காது போல் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. விஜய் மனசில் சுத்தமாக நம்ம இல்லைங்கிறது இப்போ தான் புரியுது. விஜய் உண்மையாலுமே வெண்ணிலாவை லவ் பண்ண அளவுக்கு நம்ம லவ் பண்ணல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் நாம் இவங்களுக்கு இறந்ததாக இருக்கிறது சரியில்லை. நாம் இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். விஜய் வந்தவுடனே விஜய்கிட்ட சொல்லிவிட்டு நாம் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு காவேரி முடிவு பண்ணுறாங்க. காவேரி முடிவு பண்ணி விஜய்க்காக வெயிட் பண்ணுறாங்க. நைட்டே ஆயிடுது. ஆனால் விஜய் வரவே இல்லை. காவேரி ரொம்பவுமே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் விஜயை நம்பி நம்ம நல்லாவே ஏமாந்துட்டோம். விஜய் மேலே நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தோம். யார் வந்தாலும் லைஃப்பில் யார் போனாலும் விஜய் நம்மளை விட மாட்டார்னு நினச்சோம். ஆனால் விஜய் நமக்கு இப்படி துரோகம் பண்ணுவார்னு நம்ம நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி பொறுத்தது போதும், நம்மளே விஜய் கால் பண்ணலான்னு சொல்லி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க காவேரி. ஆனால் விஜய்க்கு ஃபோன் போகவே இல்லை. என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க காவேரி. இந்த பக்கம் பார்த்தா டாக்டர்கிட்ட விஜய் காட்டுறாரு. இங்கே வெண்ணிலாவை கூட இருந்து ஒரு ஆள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் வெண்ணிலா ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வெண்ணிலா இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆள் கூட வந்து பார்த்துக்குங்க. இல்லையா ஒரு நர்ஸ் மாதிரி ஒரு ஆளை வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. அவங்கள எனி டைம் அவங்க கூட வந்து பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் இங்கே அட்மிட் பண்ணுங்கள், காலையில் அவங்கள அழைச்சிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இங்கே விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ரெடி பண்ணலான்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறமா இந்த விஷயத்த காவேரிட்ட சொல்லிடுவோம், நைட் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க விஜய். இங்கே சிக்னல் சுத்தமாக இல்லை, காவேரிக்கு ஃபோன் போகலை. சரி வெளியில் போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லி விஜய் ஏஞ்சி வெளில போகலாம் ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே வெண்ணிலா ஏதோ ஒரு கனவு கண்டு அலறி கத்துறாங்க. உடனே விஜய் ஃபோனை வச்சுட்டு திரும்பவும் வெண்ணிலா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. இங்கே காவேரியும் பார்த்து ரொம்ப வெறுத்து போயிடுறாங்க. அப்போது விஜய்க்கு நம்ம மேலே சுத்தமாக ஒரு துளி கூட அக்கறை இல்லை. நம்ம மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்திருந்தா அட்லீஸ்ட் நைட்டு வருவேன் வரமாட்டேன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாமே. அப்போது விஜய்க்கு நம்மளை பிடிக்கல, விஜய் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் தெரிஞ்சு கூட நம்மளை இன்னமும் ஒதுங்காமல் இருந்தோம்னா அது நம்ம குடும்பத்துக்கே பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயும் வெளியில் வச்சுட்டு காலைல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வெளியில் போய் படுக்க வச்சுட்டு இங்கே காவேரியை பார்க்கலான்னு ரூமுக்கு போகிறாரு. போய் பார்த்தா காவேரி அங்கே இல்லை. விஜய் உடனே கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு. காவேரியை கூப்பிட்றாரு, ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் ரீச் ஆகலை. உடனே தாத்தாட்ட கேட்குறாங்க விஜய், தாத்தா காவேரி எங்கே அப்படின்னு கேட்க, தெரிலப்பா, நைட்டு ரொம்ப நாள் வரைக்கும் தூங்கவே இல்லை போல், காவேரி ரூமில் லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு, ஆனால் அவளை நான் காலைல பார்க்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா காவேரியை காணோம். நேராக காவேரியை தேடிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் காவேரி இல்லை. நேராக காவேரியை காணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு விஜய். காவேரி எங்கேயுமே காணோம். என்ன பண்ணுறதுனே தெரில. விஜய்க்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடையில் வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளை அடி பண்ணி அழைச்சிடுறாங்க. கொண்டு வந்து வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கு வீட்டை ஒரு ஆளை விட்டுறாங்க. விட்டுட்டு இங்கே காவேரிக்கு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. விஜய் காவேரி காணணும் பதறி போய் வீட்டு வாசலில் உட்காந்து அழுவாத குறையாக உட்காந்துருக்காரு. அப்போ தான் குமரன் வராங்க. என்னாச்சு விஜய், ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது, காவேரியை காணும், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், காவேரி எங்கே போனாலும் தெரில அப்படின்னு சொல்ல, விஜய் என்ன சொல்கிறீங்க, காவேரி எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க குமரன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே காவேரி நைட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கூட வந்து இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே விஜய்க்கு அப்போ தான் நிம்மதியாகுது. காவேரியும் எழுந்துச்சுறாங்க. விஜயை பார்த்தோன்னே, என்ன விஜய் வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. காவேரி எங்கே போனேன், ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு கேட்க, காவேரி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் விஜய் எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது, காவேரி நீ என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கிய அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே விஜய் நம்பர் பிளாக்கில் இருக்குது. ஏன் காவேரி என்னை சந்தேகப்படுறியா, நீ என் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லி தான் உனக்கு ஒரு லெட்ரு எழுதி வச்சனே, அந்த லெட்டரையும் படிக்கலன்னு கேட்குறாங்க. ஏங்க நான் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணவே இல்லைங்க, நான் எந்த லெட்டரையும் பார்க்கவும் இல்லையே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு புரியுது. அப்போது நம்மளை பிரிக்கிறதுக்கு யாரோ சதித்திட்டம் போகிறாங்க காவேரி இந்த வீட்டில் அப்படிங்கும்போது உடனே கங்கா சொல்கிறாங்க, வேறு யார், அந்த ராகினி தான், அந்த ராகினி தான் நேராக வந்து காவேரிகிட்டே பேசுகிறாளே, உடனே இந்த வீட்டோட பிரித்து வெளியே அனுப்புவோன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது விஜய் ஒன்று அதிர்ச்சி வராரு. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அந்த ராகினி உங்களையும் காவேரியும் பிரிக்கிறதுக்கு நிறைய திட்டம் போட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி, இங்கே பாரு காவேரி, நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க,
நான் வெண்ணிலாவுக்கு உதவி பண்ணுறேன்னா அது என்னுடைய மனசாட்சிக்கு துரோகம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெண்ணிலாவோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அது எனக்கு பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சி தான் வெளியே வரணும்னா கண்டிப்பாக வெண்ணிலாவை சரி பண்ணி ஆகணும். அதுக்காக தான் வெண்ணிலாவை அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறது வர்றது போகிறதுன்னு இருக்கேன். ஆனால் அது ஒரு மனைவியாக உனக்கு பிடிக்கல, அது எனக்கும் புரியுது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக தான் நான் இப்போது ஒரு கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டில் வந்து இருந்து வெண்ணிலாவை வீட்டிலேருந்தே பார்த்துப்பாங்க. இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்குமே தவிர மற்றபடி வெண்ணிலா கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கெலாம் இனிமேல் அவங்களே இருந்துப்பாங்க. நான் இனிமேல் அதிகமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இனிமேல் என் பொண்டாட்டி, செல்ல பொண்டாட்டி காவேரி கூட தான் இருக்க போகிறேன். என்னை புரிஞ்சுக்க காவேரி, எனக்கு நீ அவ்வளோ பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி காவேரி உன்னை விட்டுட்டு போவேன்? நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கலையா? யார் என்ன சொன்னால் என்ன? நான் எப்படி உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்? நான் தான் உன்ட்ட அப்போயே சொல்லிட்டேன்ல, வெண்ணிலாவை நான் காதலிச்சது உண்மைதான். ஆனால் வெண்ணிலாவை தாண்டி உன்னை காதலிச்சிட்ருக்கேன். நீ வந்து என் லைஃப்பில் ஃபுல்லாக கலந்துட்ட. இனிமேல் வெண்ணிலாவே வந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு நான் சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது யாரும் என்னமோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ எப்படி காவேரி என்னை விட்டு பிரியலாம்? ஒருவேளை நான் வெண்ணிலா கூட போகிறது வர்றது உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது எனக்கும் தெரியும் காவேரி. ஆனால் இதே இடத்துல நான் இல்லாமல் நீ இருந்தால் என்ன பண்ணி இப்போ யோசிச்சு பாரு. உன்னை ஒருத்தவங்க ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தாக பிரிஞ்சிட்டோம். ஆனால் அவங்க இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது நீ அவங்கள விட்டுட்டு போவியா காவேரி? உன் மனசாட்சி உன்னை விட்டுருமா? உன் மனசாட்சி உன்னை குத்தாது? நம்மளால அந்த பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு உனக்கு கஷ்டமாக இருக்காது? சொல்லு காவேரி அப்படின்னு கேட்க காவேரி ஒன்று தப்பு தான் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் காவேரி நானும் பண்ணுறேன். என் மனசாட்சி என்னை குத்துது. அப்படி இருக்கும்போது எப்படி காவேரி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? அதனால் அவளை சரி பண்ணிடலாம்னு நினச்சேன். சரி பண்ணி அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டோம்னா நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன் காவேரி. அதுக்காக அவளோட வாழ்க்கைக்கு இப்படி போனதுக்கு காரணம் நான் தான். உன்னை விட்டுட்டு அவள் கூட போய் சேர்ந்து வாழணும் அப்போல்லாம் நான் நினைப்பேன் காவேரி. நீ ஏன் காவேரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்ல என்னை மன்னிச்சிருங்க விஜய். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து இங்கே இருக்கவங்களாம் பேசுறதை கேட்டு நான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எங்கே நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு பயம் வந்துடுச்சு எனக்கு விஜய். அந்த பயத்தில் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, லூசாடி நீ என் பொண்டாட்டிடி, நீ என் பொண்டாட்டி, நீ இல்லாத வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? நீ இல்லை நான் இருப்பேனா? இப்போ நீ காணுன்னு சொல்லிட்டு நான் எங்கே காண போய் தேர்ந்த தெரியுமா? அடுத்ததாக கொடைக்கானல் கிளம்பான் இருந்தேன். ஒருவேளை நீ கொடைக்கானலுக்கு போயிட்டுன்னு நினச்சேன். என்னை ஏன் இப்படி பண்ணுற? நல்லா புரிஞ்சுக்கோ காவேரி. வெண்ணிலா இல்லை, இன்னும் 1000 வெண்ணிலா வந்தாலும் சரி அவங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பனே தவிர அதுக்காக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் காவேரி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் நிம்மதி சந்தோஷம் தேடி வருது உங்ககிட்ட மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீ தான் காவேரி என் உயிரை விட்டு நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இங்கே விஜய் பேச காவேரி ஒன்று விஜயை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்லி காவேரி விஜயும் கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்த குமரனும் கங்காவும், பார்த்தீங்களா ஒருத்தவங்க எப்படி அன்பு பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் வெளிக்காட்டியமாக இருக்கிறதுனால எல்லாரும் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஒதுங்கி வெளியே வந்துடுறாங்க.